மக்கள் சேவை யூடியூப் பை இன்ஜினியர் முனுசாமி. வணக்கம் நண்பர்களே. இன்று நம்முடைய சமூகத்தை பற்றி ஒரு முக்கியமான கேள்வியை பேசப் போகிறோம். நம்முடைய இளைஞர்கள் ஏன் திசை மாறுகிறார்கள்? திறமை இருக்கிறது, கல்வி இருக்கிறது, தொழில்நுட்ப வசதி இருக்கிறது, வாய்ப்புகளும் இருக்கின்றன. ஆனால் சில இளைஞர்கள் மட்டும் ஏன் வாழ்க்கையில் இலக்கில்லாமல் செல்கிறார்கள்? இதற்கு காரணத்தை இளைஞர்கள் மட்டும் தேடக்கூடாது. குடும்பம், சமூகம், நண்பர்கள், கல்வி முறை அனைவருக்கும் இதில் ஒரு பங்கு இருக்குது. இலக்கு இல்லாத வாழ்க்கை தான் முதல். ஒரு இளைஞனிடம் வாழ்க்கையில் நீ என்ன ஆக வேண்டும் என்று கேட்டால் தெரியவில்லை என்று பதில் சொல்வதை நாம் அதிகமாக பார்க்கிறோம். இது சாதாரண பதில் அல்ல. இலக்கு இல்லாத இளைஞன் யார் அழைக்கிறார்களோ அந்த திசையில் செல்லக்கூடும். அதனால் ஒவ்வொரு இளைஞனுக்கும் ஒரு இலக்கு தேவை. அது பெரிய பதவியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் நோக்கம் இருக்க வேண்டும். சமூக ஊடகத்தின் தாக்கம். இன்று நம்முடைய கையில் ஒரு சிறிய மொபைல், அதில் பெரிய உலகம், தகவல் கிடைக்கிறது, கல்வி கிடைக்கிறது, வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் அதே மொபைல் நம்முடைய நேரத்தையும் எடுத்துக்கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையை மறந்துவிடக்கூடாது. ஸ்க்ரோல் செய்வதை விட ஸ்கில் வளர்ப்பது முக்கியம். ஒரு நாளில் சில மணி நேரத்தை சமூக ஊடகத்தில் செய்வதற்கு பதிலாக உண்மையை வளர்த்துக்கொண்டு அது நாளை வருமானமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா, 3வது தவறான நட்பு. ஒரு இளைஞன் மாற்றக்கூடிய சக்தியில் ஒன்று நட்பு. நல்ல நண்பர்கள் நம்மை உயர்த்துவார்கள், தவறான நண்பர்கள் நம்மை கீழே இழுத்துச் செல்வார்கள். நண்பர்களை தேர்வு செய்தும் வாழ்க்கையின் ஒரு முக்கியமான ஆகும். அடுத்து பார்த்திங்கன்னா, தோல்வி ஏற்பட முடியாத வெற்றியை எதிர்பார்க்கிறார்கள். ஒரு தொழில் தொடங்கினால் உடனே லாபம் வேண்டும், ஒரு முயற்சி செய்தால் உடனே வெற்றி வேண்டும். ஆனால் உண்மையான வாழ்க்கை அப்படி இல்லை. தோல்வி என்பது முடிவு அல்ல, அது நமக்கு என்ன தவறு நடந்தது என்பதை கற்றுக் கொடுக்கும் ஒரு வாய்ப்பு. தோல்வியை சந்திக்க கற்றுக்கொண்ட இளைஞன் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை சமாளிக்க. 5வது பார்த்திங்கன்னா, பெற்றோர்களின் பங்கு முக்கியம். இளைஞனை மட்டும் குறை சொல்லக்கூடாது. பெற்றோர்களாகி நாமும் சிந்திக்க வேண்டும். நாம் குழந்தைகளிடம் மதிப்பெண் கேட்கிறோம், வேலை கேட்கிறோம், சம்பளம் கேட்கிறோம். ஆனால் முக்கியமான கேள்வி கேட்கிறோமா? நீ சந்தோஷமாக இருக்கிறாயா? ஒரு குழந்தைகளுடன் பேச வேண்டும், அவர்களின் கனவுகளை கேட்க வேண்டும், அவர்கள் சந்திக்கும் பிரச்சனைகளை புரிந்து கொள்ள வேண்டும். கட்டுப்பாடு மட்டும் போதாது, வழிகாட்டுதல் வேண்டும். அடுத்தது பார்த்திங்கன்னா, இளைஞர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டியது, நம் இளைஞர்களுக்கு வெறும் அறிவுரை மட்டும் கொடுக்கக்கூடாது, வாய்ப்பு கொடுக்க வேண்டும், திறமையை வளர்க்கும் பயிற்சி கொடுக்க வேண்டும், விளையாட்டுக்கு இடம் கொடுக்க வேண்டும், தொழில் முனைவும் ஊக்கம் கொடுக்க வேண்டும், சமூக சேவையில் ஈடுபடுத்த வேண்டும், அவனுக்குள் இருக்கும் தலைமைத்துவம் வெளிவர வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இளைஞர்கள் நம்முடைய எதிர்காலம் என்று மட்டும் சொல்லிக் கொண்டிருக்கூடாது. இளைஞர்கள் தான் நிகழ்காலம். ஒரு இளைஞன் தவறான பாதையில் சென்றால் அவன் கெட்டவன் என்று சொல்லாமல் அவனை சரியான பாதை கொண்டு வர நாம் என்ன என்று நம்முடைய இளைஞர்கள் காப்பாற்றுவது ஒரு குடும்பத்தின் பொறுப்பு மட்டுமல்ல, ஒரு சமூகத்தின் பொறுப்பு. இளைஞர்கள் உயர்ந்தால் குடும்பம் உயரும், குடும்பம் உயர்ந்தால் சமூகம் உயரும், சமூகம் உயர்ந்தால் நாடு உயரும். நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.